அண்ணா பிறந்துக்கலாம் ஐயா மேக்கரி மேக்கரில் வந்த படமா ஐயா கனவு மனைவி அந்த மாதிரி இருக்குதா இருக்குதா உட்காரு கொஞ்ச நேரம் இருக்கு வந்தாரேன் நான் நாளை போனேன் அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா பிறந்தத கொஞ்சம் சிரமத்தில் இருப்பாங்க பிறந்தவரோட வாழ்க்கையில் நான் 7-8 வருஷமாவே தெரியுது இது உடம்புல எனக்கு உங்களோட கணக்கு சொல்கிறேன் படாத வாழ்வுறுத்துவாங்க இடம் கிடமாது தொழில் பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் நேரமா ஆமாம் சரி தொழுவுக்கே போக மாட்டான் பொய்யா இருந்தால் கீழே இல்லை போக மாட்டேன் வாட்சோடாயா கரெக்டாக செஞ்சானா அதையே உனக்கு எழுதிட்டேன் அப்படி இல்லைன்னா வந்து கேட்க சொல்லு நான் ரெடி பண்ணி கொடுக்குற அன்னைக்கு நம்பி போகும் ஊரில் இருக்காங்க எங்கே அமைதியாக இருந்தாலும் போகிறது பொய்யதான் முதல்ல நிற்காம போயிருந்தா ஆரம்பிச்சது இப்போ சரி கண்டு சொல்கிறேன் சரி அவன் முன்னாடி பக்கம் சொல்கிறேன்னாயா முன்னாடி பிரச்சனை சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி வந்து பழைய சொத்து வச்சு நிம்மதியாக வாழ்க்கை வாய்ப்பு இல்லை மாமனார் மாமியார் பணம் காசு இருக்குது செல்வாக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் தோண்டி கையோடி காரணம் போடணும் அப்படின்னு நீங்கள் தோண்டி கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை செய்வோம் அப்படித்தான் ஐயா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் இடையில 2-3 வருஷம் நல்லா இருந்தது இந்த 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது கணக்கு பார்த்தா 4 வருஷமே தெரியல அதிகமாக அந்த 1.5 வருஷம் தான் உடம்பு தொல்லை பண்ணும் கிடையாது படிக்கிற புலம்புறது இருக்குதா இல்லை இடுப்பு வலிக்கு நெஞ்சு வலிக்கு முரணை வலிக்கு தலை வலிக்கு கையெல்லாம் ஓஞ்சி போகும் நேரம் கொஞ்சம் தான் இருக்குது யார் கதை சொன்னாலும் பேச்சு எடுக்க மாட்டேங்குது கோபம் தான் பண்ணலாம் சொல்ல பொய்யா நெசமாங்க கட்டண புருஷனாக இருந்தாலும் கோபம் வந்து புருஷனை கூட்டியா இருந்தியா பக்கத்தில் வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆண் சொன்ன பொண்ணு பிடிக்காது பொண்ணு சொன்ன ஆண் பிடிக்காது உங்களுக்குள்ளேயே திடீர் மனசாகம் வந்து ஆனால் ஒன்றும் எல்லாத்துக்கே வந்துருக்கு அது ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் தொழில் கூட்டு தொழில் ஆகாதுக்காங்க கூட்டாக்கி செஞ்சியா ஆனால் சரி இருக்காது லாஸ் ஆகிடும் ஓட்டம் வந்து வராது வேற ஆளாக வெளியே வந்துடும் அப்படித்தான் வந்தது சொந்தமாக செய்யலாம் சொந்தமாக செய்யறதுக்கு பணம் இல்லை இன்னைக்கு கூலி வேலைக்கு போனாலும் முழுசாக போக முடியும் வாரம் பூரா கூலி வேலைக்கு போக முடியாது எனக்கு தடுதல் பண்ணணும் கூலி வேலைக்கு போனாலே ஒரு நட்ட அடிமை வேலைக்கு போனாலும் போக முடியாது தடுதல் பண்ணணும் பொய்யா இருந்தால் ஆமாம் போக முடியாது ஒரு 4-7-8 வருஷமா வாரம் பூரா நிற்காத வேலைக்கு போகல போக முடியாதா நான் இனிமேல் போக வைக்கிற ஆளுக்கு மேலே அது வரைக்கும் பொறுமை கணப்படி வீட்டில் 6 மாதம் ஓட்ட நீங்களே தூக்க முடியாது வீட்டில் தூக்கம் வர மாதிரி தள்ளு சோம்பேறி இருக்கு படுத்துன்னு தூக்கம் வராது நான் சொல்ல புரியலையா அப்புறம் உன்னோட ரத்தத்தை வந்து ஏதாச்சும் குழந்தை இருந்து இறந்துதான் இறந்ததில்ல சின்ன பிள்ளைங்க ஆமாம் அது சாமி உள்ளது ஆமாம் தெய்வமாக தான் இருக்குது தெய்வமாக இருக்குது மாம்சம் சாப்பிட்டா எல்லாம் ஒரே ரூமில் ஏகத்துக்கு போவீங்களா அந்த குமரைகளை தொழுது உள்ள ஏகத்துக்குள்ளே போவீங்களா மாம்சம் சாப்பிட்டு அது வாடகை பெட்ரோல் வாடகை அது இல்லை நமக்கு வைக்கிறது வேற வழி இல்லை இடம் 2 மணி நேரம் மாறினியா ஆமாம் வீடு பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடு நிறையா இருக்கிறாங்க அதுதான் காசு நிற்க மாட்டேங்குது போக மாட்டேங்குது வேலைக்கு போக முடியும் ஏன்னா வேலைக்கு போக முடியாது தொழிலும் செய்ய முடியும் தொழிலும் செய்ய முடியல யார் கிட்ட பணம் காசு வாங்கினாலும் கடன் கொடுக்க முடியல கட்ட முடியல நீங்கள் கொடுக்கறது காலையில் வாங்குறதுக்கு நிம்மதி அப்படித்தானே பயன்படுத்தோம்னா இருக்கேன் படித்தானா படிக்கிறேன் 9 தான் படித்தான்
இடையில ஏதாச்சும் வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு இது போனேன் நின்றுக்கிட்டானா போகாத நான் போக வைக்கிறேன். சொந்த கடையை நான் வச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் இப்போதைக்கு தொழில் கற்றுக்கிறதுக்கு நான் போக வைக்கிறேன். அடுத்த வாரம் வரும்போது பையனை கூட கூட்டிகிட்டு சரி வரலையில என்னை மனசார வேண்டி வந்து போட்டு நீ என்ன தொழுவியோ அதே நம்ம இடத்துல தொழுவிட்டு மனசார செய்ய நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ கேட்க வந்த கணக்கு எனக்கு இல்லாத ஒரு இடம் நல்லா புரிஞ்சுக்கையா இதோட தப்பாக தான் நிற்கிறது இல்லாதோட என் குழந்தை ரெண்டு நல்லா படித்து பட்டமாகி அவனுக்கு ஒரு தொழில் என் உடம்பு பிரச்சனை நிம்மதியாக கொடுக்கணும். இதெல்லாமே எனக்கு வந்து பெரிய லெவலுக்கு வேண்டாம். கடன் இல்லாத நோவு நொடி இல்லாத என் குழந்தைக்கு ரெண்டுக்கு நல்லா வச்சிருக்குன்னு கேட்குறேன். கல்யாணம் தானே யாருக்கு பையன் வயசு ஒரு 27 மேலே இருக்குமா நான் அம்சம் கொடுக்குறேன். எப்போ செய்யலாம் அப்படிங்கிற முடிவு சொல்கிறேன். அத்தை உள்ள மாம்பிள்ளைங்கிறதுல வாய்ப்பு இல்லை. அதில் போகக்கூடிய வாய்ப்பு தான். அதில் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சொந்த பிஸ்னஸ் வேணுங்கிற இல்லைன்னா இடையில சொத்து வேணுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வேறாளாக பிறந்திருக்கிறவங்க பொண்ணு கொடுப்பானா அப்படின்னு அந்த பொண்ணு இருக்குது. நமக்கு அது ஆகாது. நான் சொல்ல பொய்யதாமா அதனால் உனக்கு பையனுக்கு நல்ல இடமா அமைச்ச கொடுக்குறேன். அது எப்போ செய்யலாம்னு அடுத்து வர அமாவாசை முடிச்சு சொல்லலாம்யா. பார்த்தா வெள்ளிக்கிழமை இல்லை அமாவாசை வாங்க முடிச்சு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையால ஒரு சிம்பிளாக ஒரு அடையாளம் பண்ணிக்கிறேன். அது கடையில் எனக்கு 5 காசு வேண்டாம். அடையாளம் ஏதாவது 10 பேர் சாப்பாடு ஓட்ட கூட செய்து போச்சு பொண்ணு மாப்பிள்ளையால போட்டுக்கலாம் செஞ்சு கொடுத்தாரு. நல்ல மழை குழந்தை கடைசியில் கட்டுறேன். நல்ல மருந்து நல்ல பிள்ளைய குழந்தை விடுறேன். ஆனால் பையன் வண்டி வரது கண்டு கொடுத்தாலும் இந்த நடத்தி வந்து காப்பாற்றிருக்காரு. கணவனுக்கு வந்தது பையனுக்கு வந்தது. அடுத்துள்ள ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில வந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில வந்ததாயா வந்ததா வரையா இல்லை பொய்யா இருந்தால் கேளு. எல்லா பிரச்சனையும் ஓடிச்சு பண்ணி கொடுத்தாரு. நீ வந்த கணக்கு உடம்பு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துற, பையனுக்கு மந்திரி பண்ணி கொடுத்துற, ஒரு இல்லடம் வாங்கி ஓட்டையும் கட்டி கொடுத்துற. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது. படிப்படியாக 1ஆவதுலேருந்து 2ஆவது 2ஆவதுலேருந்து 3ஆவது அப்படியே டிகிரி வாங்கிக்கலாம். இதுக்கிடையில இதெல்லாம் சரி பண்ணி தரான் அப்படின்னு பரிகாரத்துக்கோ பணம் கட்டுறதே கிடையாது. வந்து உன் கையால் வந்து அப்ளை பண்ணுறேன் போயிட்டே இருக்கிறேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் நடந்துப்பாரு. முக்கியமான காரியமான ரெடி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொன்றா பாஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் வாயா, பொய்யா இருந்தால் வராது. நீதையா சொந்த தொழில் அமைச்சு கொடுக்குற ஆள் வீட்டு ஏன் கவலைப்படுறது? கடையை வச்சு 10 ரூபா சம்பாதிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. அப்படி பண்ணி கொடுத்தாலே நீங்கள் நம்புவோம். சொந்தமாக கடையை வச்சு அந்த கடையில் வர வருமானத்தில் எனக்கு ஒரு 50 லட்சம் இருந்தாலும் சரி உனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போகிற மாதிரி புத்தியை கொடுக்குற, அதுக்கு ஒரு வழியை காட்டுற, வருமானத்தை கொடுக்குற. வருமானம் இல்லாத எதையுமே பண்ண முடியாது. ஐயா வண்டி ஓடிக்கிட்டு வண்டி நின்று போச்சு. எப்படி வண்டி கட்டணும், எப்படி சாப்பிடணும்? இந்த டைமில் எடுத்துனா விசாரம் நிறையா வருது. சொந்த பந்தமே அதெல்லாம் முக்கியமானதாக இருக்குது. அதான் பார்ப்பியா, குழந்தைய பார்ப்பியா, மனைவியை பார்ப்பியா, இடையில இருக்கிற பற்றி சரி பண்ணுறதா முக்கால்வாசி அதுக்கு தான் வந்தேன். எனக்கு தொழில், என் பையனுக்கு ஒரு கல்யாணம், ஒரு இல்லடா, நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்கணும். இதுதானா அதை செஞ்சு கொடுத்தா சேரலாம். இப்போதைக்கு நீ கூலி வேலைக்கு போனாலும் புதுசாக போக முடியும் அப்படியே சொல்லிட்டேன். இருந்தாலும் உனக்கு நான் புத்தியை கொடுத்து கொஞ்சம் பிரச்சனையை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். உடனே ஆகாது, கொஞ்சம் லேட்டானாலும் ரெடி பண்ணி கொடுத்தாரு. கூலி வேலைக்கு போக முடியாது, தடுப்பு பண்ணு இருந்தாலும் போக வைக்கிறேன். கொண்டாயா செய்யக்காலத்தில் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லி கேட்க வேண்டாம். போட்டால் ஒரு வேலைக்கு கொடுத்து எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு வேலைக்கு போட்டாயா ஒரு வேலையை வண்டிக்கு வச்சுக்காய பையன் கொடுத்துரு போட்டா வண்டி பழக அவன் உடம்பு சொன்னால் போகுது. நான் பையன் கொடுக்கணும்னு சொன்ன பார்த்தியா, அதுக்குமே இந்த கனி வண்டிக்கு வச்சு சொல்லி தெரியல. வண்டியில் வச்சுக்க சொல்லாங்க. சொல்லி கேட்கணும் திட்ட வேண்டாம். நீ ஏன் வந்து தீவம் போட்டு நான் சார் வேண்டிட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். பாப்பா கூட இருக்கல, கூட இருக்கேன் சார். 4 பேருக்கு கும்பிடுவாங்க வந்து தெரியல விட்டுட்டான். ஆனால் நமக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே 1 2 பெரிய இருக்குது. அடுத்த வாரம் கேட்டுக்கலாம். அவ்வளோதான். 7,000